திருச்சபைக்காக நாங்கள் செபிக்கும் போது கர்த்தர் மேவிபோசேத் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் காண்பித்தார். மேவிபோசேத் யாருடைய மகன் என்று சொன்னால், சவுலினுடைய குமாரனாகிய யோனத்தானுடைய மகன் பெயர் தான் மேவிபோசேத். யோனத்தானுடைய மகன் மேவிபோசேத்துக்கு 5 வயது குழந்தை அவன். அப்ப அவன் அந்த நேரத்தில் இஸ்ரவேலில் ஒரு செய்தி வருகிறது, அவன் மேவிபோசேத், அந்த சவுலும் யோனத்தானும் யுத்தத்தில் ஒரே நாளில் மரித்து போனார்னு சொல்லி செய்தியை கேட்ட அவனை பார்த்து கொண்டிருந்த அந்த தாதி நர்ஸ் அவளை கூப்பிட்டு அவளை அழைத்து கொண்டு தூக்கி கொண்டு என்ன செய்யறான்னா ஓடுறா. எங்க பார்த்தீங்கன்னா, யாரை கொல்ல வருவாங்கன்னா இந்த சந்ததியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரை கொல்ல வருவாங்கன்னா இந்த சின்ன பிள்ளைய 5 வயது குழந்தைய கொல்ல வருவாங்க. அவ தூக்கி கொண்டு போகும் பொழுது தவறி தடுக்கி கீழே விழுந்த பொழுது அந்த மேவிபோசேத் கீழே விழுந்து அவன் கால் உடைந்து முடவனாய் போயிட்டான். 5 வயதுல தகப்பனை இழந்து போயிட்டான், தன்னுடைய தாத்தாவை இழந்துட்டான். 5 வயதுல பார்த்தீங்கன்னா அவன் முடமாக்கப்பட்டான். தேசம் அவனுக்கு பிற்பாடு ஒரு வயதுக்கு அப்புறம் அவன் ஆளுவதற்கு தேசமும் அவங்க கையில இல்லை. மேவிபோசேத் பார்த்தீங்கன்னா அவன் ராஜ குடும்பத்துல பிறந்தவன், அவனுக்கு அந்தஸ்து இல்லை, ஆஸ்தி இல்லை, ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில மேவிபோசேத் எங்க இருக்கிறான்னே தெரியல. இப்படி ஆயிப்போச்சு. அப்படி அட்ரஸ் கிடையாது, அவனுக்கு முகவரி இல்லை, அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, எதிர்காலமே இல்லாத மேவிபோசேத் யாருன்னே தெரியாத அளவுக்கு மறைஞ்சு போச்சு. இப்ப தாவீது அந்த தேசத்தை அரசாண்டு கொண்டிருக்கிறான். தாவீது அரசாளுகிறதான அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 9ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம எடுத்து வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், அந்த இடத்துல தான் இந்த மேவிபோசேத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ஒரு நாள் கேட்கிறான், யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறானா, மீதியா இருக்கிறது உண்டா என்று சொல்லி தாவீது கேட்டான். அப்போ சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய ஒருவன் சீபா சொல்றான், ஒருத்தன் இருக்கிறான். யாருன்னு சொன்னா, யோனத்தானுடைய குமாரனாகிய 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். அப்ப தாவீது சொல்றான், போய் அவனை தூக்கிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுகிறான். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, தாவீதுக்கு முன்பாக மேவிபோசேத் வந்த பிற்பாடு முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான், தரையில விழுந்து கிடக்கிறான், முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். இவன் என்ன கொல்றதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறானோன்னு சொல்லி பயந்து தரை மட்டும் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். ஆனா சத்தம் கேட்குது, மேவிபோசேத்தே என்று சத்தம் கேட்குது. கேட்டவுடனேயே அறிந்து கொண்டான், இந்த சத்தம் சாதாரணமான சத்தம் அல்ல, இந்த சத்தம் கிருபையின் சத்தமாய் இருக்கிறது, இந்த சத்தம் தயவு செய்கிற சத்தமாய் இருக்கிறது, இந்த சத்தம் என் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு சத்தமாய் இருக்கிறது, என் நிலைமையை மாற்றுகிற சத்தமாய் இருக்கிறது. நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற, பெற்று தருகிற ஒரு சத்தமாய் இருக்கிறது. சீபா பாருங்க, யாருடைய வேலைக்காரன்னா சவுலுடைய வீட்டில் இருந்தவன் வேலைக்காரன். அப்ப யோனத்தானுடைய மகன். அப்ப இவனுக்கு நல்லாவே தெரியும் இவன் பேர் என்ன, மேவிபோசேத் என்று சொல்லி. அவன் சொல்லல, தாவீது கிட்ட சொல்லும் போது யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்கும் போது ஒருவன் இருக்கிறான், அவன் பெயர் மேவிபோசேத் என்று சொல்லல. நீங்க நல்லா வாசித்து பார்ப்பீன்னு சொன்னா, 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் தான் சொல்றான். நல்லா பாருங்க, நல்லா யோசிக்கணும். அவன் சொல்லல, அவன் சொல்லி இருக்கணும் பேர, அவன் சொல்லல, கத்தாவும் வாயில வரல. நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய கிருபை உங்க வாழ்க்கையில வெளிப்படும் போது உங்க பெயரை கர்த்தர் அங்க யாருடைய வாயெல்லாம் வரலையோ, யாருடைய பெயரை எல்லாம் வரலையோ அங்கெல்லாம் கர்த்தர் உச்சரிக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்க பேரெல்லாம் எங்கேயாவது இருக்கும், எழுதப்பட்டிருக்கும், உங்க ஃபைல், உங்க பேப்பர் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். இங்க அவர் சவுலுடைய நிலம் எழுதப்பட்டிருக்குது, சவுலுடைய நிலம் எழுதப்பட்டிருக்குது, இவனுடைய சொத்து எழுதப்பட்டிருக்குது. யாருக்கு பேர்ல? மேவிபோசேத்துக்கு பேர்ல. இதுக்கு அவன் தான் ஆஸ்தி, அவன் தான் அந்தஸ்து, அது எழுதப்பட்டிருக்குது. ஆனா யாருமே சொல்லலை இவன் பேரு. அவன் குமார், அவன் வீட்டுல வேலை செய்தவன் கூட சொல்லல. ஆனா யார் சொன்னா இது நடக்குமோ, யார் பேரை உச்சரித்தான் அங்க இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைக்குமோ, அவனுடைய வாயிலிருந்து கர்த்தர் உச்சரிக்க வைக்கிறார். கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு சாதாரண சத்தத்தை நீங்க கேட்கல,
கிருபையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. கிருபையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. மேவிபோசேத்துக்கு கிருபையின் சத்தம் கேட்டது. அப்ப நினைத்து கொண்டா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். தாவீது சும்மா மாத்திரம் அப்படி சொல்லாம அவனை பார்த்து சொல்ல, நீ பயப்படாத. அந்த வார்த்தையெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீ பயப்படாத, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். கிருபை வந்துருச்சுன்னா இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம், நமக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு நேராக வரும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கென்று இந்த தேசத்தில் சில ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று சில ஸ்தானங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்ததை உங்களுக்கு நேராக கர்த்தர் வர செய்வார். அவன் பாருங்க, கிருபை எனக்கு இன்னும் நல்லா கிடைக்கணும்னா என்ன நான் தாழ்த்தணும்னு சொல்லி, அப்பொழுது அவன் வணங்கி ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறது உங்களுடைய அடியான் எம்மாத்திரம். கிருபை யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை கிடைக்கும். தாழ்த்துகிறவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபையை கொடுப்பார். ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷனும் தரை எந்த ஸ்தானத்துக்கு போனாலும், எவ்வளவு உயர்வுக்கு போனாலும், தன்னை தரை மட்டும் தாழ்த்துகிற மனுஷனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். உன் யார் அவன்? உனக்கு ஒரு காலத்துல அவனுக்கு உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். உனக்கு வாய் வர மாட்டேங்குது அவன் பேரை சொல்றதுக்கு, ஆனா நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யார் தெரியுமா அவன்? உன் எஜமானுடைய குமாரன் அவன். ஒரு முறை இல்லை, நீங்க நல்லா அந்த 2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சீபாவுக்கு ஆழமா பதிகிற மாதிரி அவன் சொல்றான், திரும்ப 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 உன் எஜமானுடைய குமாரன். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை சொல்லும் போது சீபாவுக்கு விளங்கிட்டது, இவனுக்கு நான் இவங்க அப்பாவுக்கு மாத்திரம் வேலைக்காரன் இல்லை, மேவிபோசேத்துக்கும் நான் தான் வேலைக்காரன். இன்னையிலிருந்து என் எஜமான் யார் என்று சொன்னால் மேவிபோசேத்து தான் எஜமான் என்று சொல்லி கர்த்தர் அந்த நேரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் மேவிபோசேத்துக்கு கொடுத்தார். என்ன தெரியுமா? ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்தார், ஒரு ரெக்கக்னிஷனை கர்த்தர் கொடுத்தார். அது வரைக்கும் அந்த ரெக்கக்னிஷன் இல்லை, அந்த அங்கீகாரத்துக்கு இல்லை. ஆனா கர்த்தர் மேவிபோசேத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் கூட ஒரு முறை நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் கர்த்தர் என்ன முன் குறித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் பெரியவர். உங்கள் திருச்சபைக்காக நான் தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருந்து செபித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு மனிதனுடைய பெயரை கர்த்தர் வேதத்திலிருந்து காண்பித்தார். ஒரு மனிதனுடைய பெயர் வேதத்திலிருந்து எனக்கு காண்பித்து, அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு காண்பித்து, ஒரு சில காரியத்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசி இடைப்பட ஆரம்பித்தார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய் கொண்டிருப்பீங்க, என்ன மாதிரியான பாதையில் போய் கொண்டிருப்பீங்க என்று எனக்கு தெரியாது. முதல் முறையாக நான் பாஸ்டரை சந்திக்கிறேன். உங்களுடைய திருச்சபைக்கு முதல் முறையாக வரேன். உங்களை சந்தித்ததில்லை. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. வேதத்திலிருந்து ஆண்டவர் மேவிபோசேத் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். இந்த திருச்சபைக்காக நாங்கள் செபிக்கும் போது கர்த்தர் மேவிபோசேத் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் காண்பித்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மேவிபோசேத்தை குறித்து சில காரியத்தை நான் சொல்லுகிறேன். அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், என்ன காரியத்தை கர்த்தர் நம்மளோடு கூட பேச விரும்புகிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு இந்த நேரத்துக்குள்ளாக நம்மளோடு கூட பேசி இடைப்படுவாராக. இந்த மேவிபோசேத் யாருடைய மகன் என்று சொன்னால், சவுலினுடைய குமாரனாகிய யோனத்தானுடைய மகன் பெயர் தான் மேவிபோசேத். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சின்ன ஒரு காரியம்தான். மேவிபோசேத்தை குறித்து அதிகாரமாக இல்லை. தாவீதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகாரத்தில் இருக்குது. சங்கீதத்தில் பாதி சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம் இருக்கிறது. 1 சாமுவேல் 2 சாமுவேலில் தாவீதினுடைய காரியங்கள் இருக்கிறது.
இன்னும் 4ஆம் புஸ்தகத்தில் இருக்குது, ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்குது. இப்படி தாவீதை குறித்து நிறைய இடங்கள் எழுதப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டிலையும் தாவீதை குறித்து இருக்கிறது. யாரை எடுத்துக்கொண்டால் நிறைய இடத்துல தாவீதை அவங்கள குறித்து இருக்கும். ஆனால் மேவிபோசேத்தை குறித்து ஒரு 2 இடத்துல 3 இடத்துல தான் எழுதப்பட்டிருக்கும். ஒரு குடும்பமான ஒரு 4-5 இடத்துல எழுதப்பட்டிருக்கும். அதுவும் அது சின்னதாக அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மேவிபோசேத் யோனத்தானுடைய குமாரன். நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் ரொம்ப பதிய வச்சிட்டிங்கன்னா இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்கள் நிலைமையை மாற்றுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மேவிபோசேத் யோனத்தானுடைய குமாரன் மேவிபோசேத். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த மேவிபோசேத் 5 வயதாக இருக்கும் பொழுது ஒரு செய்தி வருகிறது தேசத்தில். என்ன செய்தி என்று சொன்னால், சவுலும் யோனத்தானும் ஒரே நாள் அந்த தேசத்தினுடைய இஸ்ரவேலினுடைய ராஜாவும் இளவரசனும் ஒரே நாளில் மரித்து போனான் என்கிற செய்தி தேசத்தில் வருகிறது. ஒரே நாளில் ராஜா மரித்து போனான். அப்போ அதற்கு பிற்பாடு அவனுடைய ஸ்தானத்தில் அவனுடைய மகன் ராஜாவானான் என்று சொல்வதற்கு கூட இல்லை. இப்போ ஈரானுடைய அந்த தலைவர் மரித்து போனார். அதற்கு பிற்பாடு அவருடைய குமாரனை கொண்டு ராஜாவாக அந்த லீடராக அமர்த்தி விட்டார்கள். ஆனால் பாருங்க, இங்க பார்த்தீங்க அப்படின்னா யோனத்தானுடைய மகன் மேவிபோசேத்துக்கு 5 வயது குழந்தை அவன். அப்போ அவன் அந்த நேரத்தில் இஸ்ரவேலில் ஒரு செய்தி வருகிறது. அவன் மேவிபோசேத், அந்த சவுலும் யோனத்தானும் யுத்தத்தில் ஒரே நாளில் மரித்து போனார்கள் சொல்லி. மேவிபோசேத்துக்கு 5 வயதாக இருக்கும் பொழுது இந்த செய்தியை கேட்ட அவனை பார்த்து கொண்டிருந்த அந்த தாதி நர்ஸ் அவளை கூப்பிட்டு அவளை அழைத்து கொண்டு தூக்கி கொண்டு என்ன செய்யறான்னா ஓடுறா. எங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா யாரை கொல்ல வருவாங்கன்னா இந்த சந்ததியே இருக்கக்கூடாது என்று சொல்லி யாரை கொல்ல வருவாங்கன்னா இந்த சின்ன பிள்ளைய 5 வயது குழந்தைய கொல்ல வருவாங்க. அவங்க குடும்பத்தில், சவுலுடைய குடும்பத்தில், யோனத்தானுடைய குடும்பத்தில் யாரும் இருக்கக்கூடாது என்று சொல்லி எல்லாரையும் கொல்ல வருவாங்கன்னு சொல்லி இந்த தாதி, இந்த நர்ஸ், இந்த சர்வெண்ட், இந்த மெய்டு இவளை பார்த்து கொண்டிருந்த இந்த குழந்தைய மேவிபோசேத்தை பார்த்து கொண்டிருந்த தூக்கி கொண்டு ஓடுறா வேகமா. பாருங்க, யோனத்தான் இந்த மேவிபோசேத்தினுடைய மிஸ்டேக் இல்லை, தவறுதல் கிடையாது. அவ தூக்கி கொண்டு போகும் பொழுது தவறி தடுக்கி கீழே விழுந்த பொழுது அந்த மேவிபோசேத் கீழே விழுந்து அவன் கால் உடைந்து முடவனாய் போயிட்டான். 5 வயதுல தகப்பனை இழந்து போயிட்டான், தன்னுடைய தாத்தாவை இழந்துட்டான். 5 வயதுல அவன் பார்த்தீங்கன்னா அவன் முடமாக்கப்பட்டான். தேசம் அவனுக்கு பிற்பாடு ஒரு வயதுக்கு அப்புறம் அவன் ஆளுவதற்கு தேசமும் அவங்க கையில இல்லை, தேசமும் முறியடிக்கப்பட்டது. இப்படிப்பட்டதான சூழ்நிலை தான் அன்றைக்கு மேவிபோசேத்துக்கு இருந்தது. மேவிபோசேத்து பார்த்தீங்கன்னா அவன் ராஜ குடும்பத்தில் பிறந்தவன். அவனுக்கு அந்தஸ்து இல்லை, ஆஸ்தி இல்லை, ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில மேவிபோசேத் எங்க இருக்கிறான்னே தெரியல. இப்படி ஆயிப்போச்சு. அப்படி அட்ரஸ் கிடையாது, அவனுக்கு முகவரி இல்லை, அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. எதிர்காலமே இல்லாத மேவிபோசேத் யாருன்னே தெரியாத அளவுக்கு மறைஞ்சு போச்சு. இப்ப தாவீது அந்த தேசத்தை அரசாண்டு கொண்டிருக்கிறான். தாவீது அரசாளுகிறதான அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம எடுத்து வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அந்த இடத்துல தான் இந்த மேவிபோசேத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ஒரு நாள் கேட்கிறான், யோனத்தானின் நிமித்தம். யோனத்தான் பாருங்க, சவுலுக்கும் தாவீதுக்கும் பிரச்சனை. சவுலுக்கும் தாவீதுக்கும் தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த பொருத்தமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கொண்டே சவுல் எப்போ பார்த்தாலும் தாவீதை கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். இவன் விலகி போவான். ஆனா யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தது. அப்ப தாவீது சொல்றான், ஒரு நாள் ராஜாங்கத்தில் இருக்கும் பொழுது, அரண்மனையில் இருக்கும் பொழுது தாவீது சொல்கிறான், யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறது உண்டா என்று சொல்லி தாவீது கேட்டான். அப்போ சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய ஒருவன் சீபா சொல்றான், ஒருத்தன் இருக்கிறான். யாருன்னு சொன்னா யோனத்தானுடைய குமாரனாகிய அந்த சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாராவது ஒருவன் கேட்டதற்கு சீபா சொல்லுகிறான், இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். 2 கால்களும்
முடமான குமாரன். அப்ப தாவீது சொல்றான், போய் அவனை தூக்கிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறான். இப்போ பாத்தீங்க அப்படின்னா தாவீதுக்கு முன்பாக மேவிபோசேத் வந்த பிற்பாடு ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இல்லை, 4 முறை ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இல்லை, 4 முறை ஒரு வார்த்தை சொல்லுகிறான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்த அந்த வார்த்தை தான் கர்த்தர் இன்னைக்கு பேச விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க மேவிபோசேத்தை போல நீங்க முடமா இல்லாம இருக்கலாம், பிசிக்கலா நல்லா இருக்கலாம், கை கால்கள் நல்லா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு மேவிபோசேத் எப்படி தாவீது ராஜாக்கு முன்பாக வந்தானோ அதுபோல நாம இன்றைக்கு ஏதோ ஒரு முடக்கம், வாழ்க்கையை முடங்கி போய் கிடக்கிறது, என்னுடைய வாழ்க்கை அடுத்த நிலைமைக்கு போக முடியல, அடுத்த கட்டத்துக்கு இப்ப நகர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையை முடக்கப்பட்டு நீங்க அடுத்த நிலைமைக்கு போகக்கூடாதபடிக்கு இருக்கலாம். அன்றைக்கு மேவிபோசேத் எப்படி தாவீது ராஜாக்கு முன்பாக வந்தானோ இன்றைக்கு இயேசு ராஜாவுக்கு முன்பாக வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், தாவீது மேவிபோசேத்தை பார்த்து சொன்னது போல ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இல்லை, 4 முறை ஒரே வார்த்தை சொன்ன அந்த காரியம் இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பீங்க, நீங்க நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பீங்க. முடக்கப்பட்டு கிடக்கிறீங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் நான் முடங்கி போய் காணப்படுகிறேன், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் நான் முடக்கப்பட்டு காணப்படுகிறேன், என் குடும்பம் முடக்கப்பட்டு போய் காணப்படுகிறது, என் பொருளாதாரம் முடக்கப்பட்டு காணப்படுகிறது, என்னால செயல்பட முடியல, எனக்கு பார்க்கிறேன் கண்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன், ஆனா எதையும் அனுபவிக்க முடியல, கண்களுக்கு முன்பாக எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது, ஆனா நான் முடக்கப்பட்டு கிடக்கிறேன், அடுத்த நிலைமைக்கு போக முடியல, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்னால நகர முடியலன்னு சொல்லி நீங்கள் முடக்கப்பட்டு காணப்படலாம். கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய அரண்மனைக்கு வந்திருக்கிறேன், இயேசு ராஜாவினுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக வந்திருக்கிறேன். ஆனா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பீங்க. மேவிபோசேத் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நித்தமும் நீங்க என் பந்தியில் அப்பம் புசிப்பீங்க. நித்தமும் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை இந்த தேசத்துல எனக்கு ஒரு ஸ்டேட்டஸே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம், ஒருவேளை நீங்க ஒரு அடிமை போல காணப்படலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க நித்தமும் என் பந்தியில அப்பம் புசிப்பீங்க, நித்தமும் என் பந்தியில அப்பம் புசிப்பீங்க, நீங்க நித்தமும் என் பந்தியில அப்பம் புசிப்பீங்க, நீங்க நித்தமும் என் பந்தியில அப்பம் புசிப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இல்லை, 4 முறை தாவீது இந்த வார்த்தையை திரும்ப 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 சொல்லுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல நான் இந்த 4 வார்த்தைகளையும் நான் சொல்லி அதற்கு பின்பாக இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சொல்லி நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, இப்ப அவனை கட்டி தூக்கிட்டு வந்திருக்கணும். எப்படி தூக்கிட்டு வந்திருக்கணும்? அவனால் நடக்க முடியாது, முடமாய் கிடக்கிறான். அவன் அந்த நாட்களில் வீல் சேர்லாம் இருந்திருக்காது, அவனை தூக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. அப்போ தூக்கிட்டு அவனுக்கு முன்பாக தாவீது ராஜாவுக்கு முன்பாக போட்ட உடனேயே அவன் தாவீது பாருங்க என்ன சொல்றான் அப்படின்னா, தாவீது ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதின் இடத்துக்கு வந்தபோது 6வது வசனத்துல முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அவனை கொண்டு வந்து தாவீதுக்கு முன்பாக போட்ட உடனேயே இவன் முகம் குப்புற விழுந்து அவனை பணிந்து கொண்டான். பணிந்து கொண்ட உடனேயே இங்க பாத்தீங்க அப்படின்னா அவன் கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான் அப்படின்னா, நீங்க அந்த வார்த்தையை அவன் கூப்பிடுறதை இன்னொரு முறை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி கூப்பிடுறான்னா, மேவிபோசேத்தே என்று கூப்பிடுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி சொல்லி கூப்பிடுறான்? எப்படி சொல்லி கூப்பிடுறான் சொல்லுங்க. இப்போ நீங்க பேசணும். இப்போ நீங்க பேசலைன்னா எனக்கு நேரம் ஆகுது. மேவிபோசேத்தே என்று சொல்லி கூப்பிடுறான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ
இப்போ நீங்கள் இங்கே யாராவது ஒரு பேரை சொல்லுங்களேன். உங்கள் பேர் என்ன? ஸ்டீஃபன். ஸ்டீஃபன் பிரதரை ஸ்டீஃபன் அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் ஸ்டீஃபன் அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. தர்ஷன். தர்ஷன் பிரதரை தர்ஷன் அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் தர்ஷன் அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. மேரிபோசேத் பல வருஷமாக இப்படி ஒரு சத்தத்தை கேட்கவே இல்லை. முதல் ஆசீர்வாதம், நீ நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பேன்னு சொன்ன உடனேயே அவனுடைய வாழ்க்கையில தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. பல வருஷமாய் கேட்காத ஒரு சத்தத்தை கேட்கிறான். முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். வந்து தரையில விழுந்து கிடக்கிறான். முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். இவன் என்னை கொல்றதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறானோன்னு சொல்லி பயந்து தரை மட்டும் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். ஆனா சத்தம் கேட்குது, மேரிபோசேத்தே என்று சத்தம் கேட்குது. கேட்டவுடனேயே அறிந்து கொண்டான், இந்த சத்தம் சாதாரணமான சத்தம் அல்ல. இந்த சத்தம் கிருபையின் சத்தமாய் இருக்கிறது. இந்த சத்தம் தயவு செய்கிற சத்தமாய் இருக்கிறது. இந்த சத்தம் என் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு சத்தமாய் இருக்கிறது. என் நிலைமையை மாற்றுகிற சத்தமாய் இருக்கிறது. நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற, பெற்று தருகிற ஒரு சத்தமாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். உங்கள் காதுகளிலே கிருபையின் சத்தம் தொனிக்கிறது. நீங்க நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பீங்க. இழந்து போன ஸ்தானங்களை பெற்றுக்கொள்ளும்படியா வந்திருக்கிறீங்க. தேவனுடைய சமூகத்துல சும்மா வரல. நீங்க வந்து விசிட் பண்ணிட்டு போக வரல. கர்த்தர் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை கொண்டு வந்திருப்பதற்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. சும்மா வந்துட்டு உட்கார்ந்துட்டு போவதற்கு அல்ல. கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ நித்தமும் பந்தியில் அப்பம் புசிப்பேன் என்று சொன்னால், ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க. எந்த இடத்துல எப்படிலாம் நான் இருந்தேன், ஆனா இங்க கஷ்டப்படுறேன்னு சொல்லலாம். கர்த்தர் இந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சீபா இருக்கான்ல, சீபா இவனை கூட்டிட்டு வந்தானே சீபா. நான் இப்போ பிரசங்கம் பண்ணது ஒரு அரை மணி நேரம், இப்போ ஒரு 25 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் போய் இந்த அதிகாரத்தை முழுமையாக மெதுவாக ஒரு வார்த்தையாக நீங்கள் வாசிக்கணும். வீட்டில் நீங்கள் பைபிள் இல்லைனாலும் உங்களுக்கு பரவாயில்ல, இன்றைக்கி செல்ஃபோனில் பைபிள் வந்துட்டு, அதனால் செல்ஃபோனில் நீங்கள் ஒரு வார்த்தையாக வாசிக்கணும். சீபா பாருங்க, யாருடைய வேலைக்காரன்னா சவுலுடைய வீட்டில் இருந்தவன் வேலைக்காரன். அப்போ யோனத்தானுடைய மகன். அப்போ இவனுக்கு நல்லாவே தெரியும் இவன் பேர் என்ன, மேரிபோசேத் என்று சொல்லி. அவன் சொல்லலை, தாவீதுகிட்ட சொல்லும்போது யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்கும்போது ஒருவன் இருக்கிறான், அவன் பெயர் மேரிபோசேத் என்று சொல்லலை. நீங்கள் நல்லா வாசித்து பார்ப்பீன்னு சொன்னால் 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான்னு தான் சொல்கிறான். நல்லா பாருங்க, நல்லா யோசிக்கணும். அவன் சொல்லலை, அவன் சொல்லி இருக்கணும் பேரை, அவன் சொல்லலை. அவன் வாயில வரலை. நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய கிருபை உங்க வாழ்க்கையில வெளிப்படும் போது உங்க பெயரை கர்த்தர் அங்க யாருடைய வாயெல்லாம் வரலையோ, யாருடைய பெயரை இவெல்லாம் வரலையோ, அங்கெல்லாம் கர்த்தர் உச்சரிக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்க பேரெல்லாம் எங்கேயாவது இருக்கும், எழுதப்பட்டிருக்கும். உங்க ஃபைல், உங்க பேப்பர் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். இங்க அவன் சவுலுடைய நிலம் எழுதப்பட்டிருக்குது, சவுலுடைய நிலம் எழுதப்பட்டிருக்குது, இவனுடைய சொத்து எழுதப்பட்டிருக்குது. யாருக்கு பேர்ல? மேரிபோசேத்துக்கு பேர்ல. இதுக்கு அவன் தான் ஆஸ்தி, அவன் தான் அந்தஸ்து, அது எழுதப்பட்டிருக்குது. ஆனா யாருமே சொல்லலை இவன் பேரு. அவன் குமாரன், அவன் வீட்டில் வேலை செய்தவன் கூட சொல்லலை. ஆனா யார் சொன்னா இது நடக்குமோ, யார் பேரை உச்சரித்தா அங்க இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைக்குமோ, அவனுடைய வாயிலிருந்து கர்த்தர் உச்சரிக்க வைக்கிறார். உங்க பெயர் எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கும், உங்க பெயர் எங்கேயாவது இருக்கும், உங்க ஃபைல், உங்களுடைய பாஸ்போர்ட், உங்களுடைய காரியங்கள் அங்க எங்கேயாவது இருக்கும். கர்த்தர் யாருடைய வாயில உங்க பெயர் வரணுமோ அவர்களுடைய வாயில உச்சரிக்க வைப்பார். கர்த்தர் உங்க பார்த்து சொல்றாரு, நீ நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்ப. கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு சாதாரண சத்தத்தை நீங்க கேட்கல, கிருபையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீங்க, கிருபையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க.
மேவி பொசேத்துக்கு கிருபையின் சத்தம் கேட்டது. அப்ப நினைத்து கொண்டா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் நான் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுக்க போகிறார். ஆமீன் சொல்லுங்க. தாவீது சும்மா மாத்திரம் அப்படி சொல்லாம அவனை பார்த்து சொல்ல, நீ பயப்படாத. அந்த வார்த்தையெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீ பயப்படாத, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். கிருபை வந்துருச்சுன்னா இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம், நமக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு நேராக வரும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கென்று இந்த தேசத்தில் சில ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று சில ஸ்தானங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்ததை உங்களுக்கு நேராக கர்த்தர் வர செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவன் பாருங்க, கிருபை எனக்கு இன்னும் நல்லா கிடைக்கணும்னா என்ன நான் தாழ்த்தணும்னு சொல்லி, அப்பொழுது அவன் வணங்கி ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறது உங்களுடைய அடியான் எம்மாத்திரம். கிருபை யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை கிடைக்கும். தாழ்த்துகிறவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபையை கொடுப்பார். ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷனும் தரை எந்த ஸ்தானத்துக்கு போனாலும், எவ்வளவு உயர்வுக்கு போனாலும், தன்னை தரை மட்டும் தாழ்த்துகிற மனுஷனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். சில நாட்கள் ஒண்ணுமே இருக்காது, ஆனா பெருமை மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த பெருமை உள்ளவர்களுக்கு சில விஷயத்துல அவர்களுக்கு பெருமை இருக்கும், கையில ஒன்று இருக்காது, ஆனா சில விஷயத்துல நான் பெருமை இருக்கும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெருமை, நான் எந்த இதை சேர்ந்தவன் தெரியுமா அப்படின்னு ஒரு பெருமை இருக்கும். அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கிருபையை கொடுக்கிற விரும்பினால் யாரை தேடி வருவார்னா, தாழ்மை உள்ள மனுஷனை தான் கர்த்தர் தேடி வந்து ஆசீர்வதித்து கிருபையை கொடுத்து கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு கிருபை வேணும்னா தரை மட்டும் தாழ்த்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. மேவி பொசேத்துக்கு ஒன்றுமே கிடையாது, பேர் கூட, அவன் பேரை கூட சொல்ல அவன் வீட்டு வேலைக்காரனுக்கு வாய் வரல. ஆனா கர்த்தர் அவனை கொண்டு வந்து தேவ சமூகத்துல, அதாவது ராஜ்யத்துல கொண்டு வந்து, ராஜ்ய பாரத்துல, அந்த அரண்மனையில ராஜாக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து ராஜாவின் வாயில அவன் பேரை உச்சரித்தது மாத்திரமல்ல, அவனுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கர்த்தர் கொண்டு வந்து திரும்ப கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. தாழ்த்துங்க. தாழ்த்துகிற மனுஷனை கர்த்தர் தேடி வருவார். தாழ்மை உள்ள மனுஷனை கர்த்தர் தேடி வருவார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரா? நீங்க எந்த மட்டும் நீங்க தாழ்த்துகிறீர்களோ கர்த்தர் அந்த மட்டும் உங்களை உயர்த்தி 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 ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவதாக தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 9வது வசனத்துல அவன் சொல்றான், ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து. இப்ப நல்லா நீங்க கவனிக்கணும், இந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். இந்த எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையில சத்தியம் இருக்குது, எழுதப்பட்ட வார்த்தைக்கு பின்னாடி ஆசீர்வாதம் இருக்குது. ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவி பொசேத் நித்தம் என் பந்தில் அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, பேர் சொல்ல கூட இவனுக்கு வாய்க்கு வராதவன தான் கண்கள் போகுது அவன் ராஜாவுக்கு. ராஜா தாவீது என்ன செய்யறான், சீபா இங்க வா, வந்து கூப்பிட்டு அவன்கிட்ட தெளிவா சொல்றான், நீ உன் வாயில இருந்து அவனுக்கு பேர் கூட வரல, உன் யார் அவன், உனக்கு ஒரு காலத்துல அவனுக்கு வந்து உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், உனக்கு வாய் வர மாட்டேங்குது அவன் பேரை சொல்றதுக்கு, ஆனா நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யார் தெரியுமா அவன்? உன் எஜமானுடைய குமாரன் அவன்.
ஒரு முறை இல்லை, நீங்க நல்லா அந்த 2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சீபாவுக்கு ஆழமா பதிகிற மாதிரி அவன் சொல்றான், திரும்ப திரும்ப திரும்ப, உன் எஜமானுடைய குமாரன், இவன் உன் எஜமானுடைய குமாரன், இவன் உன் எஜமானுடைய குமாரன், இவன் உன் எஜமானுடைய குமாரன், நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்று சொல்லி 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை சொல்லும் போது சீபாவுக்கு விளங்கிட்டது, இவனுக்கு நான் இவங்க அப்பாவுக்கு மாத்திரம் வேலைக்காரன் இல்லை, இவங்க அப்பாவுக்கு மாத்திரம் வேலைக்காரன் இல்லை, மேவிபோசேத்துக்கும் நான் தான் வேலைக்காரன். இன்னையிலிருந்து என் எஜமான் யார் என்று சொன்னால் மேவிபோசேத்து தான் எஜமான் என்று சொல்லி கர்த்தர் அந்த நேரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் மேவிபோசேத்துக்கு கொடுத்தார். என்ன தெரியுமா? ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்தார், ஒரு ரெக்கக்னிஷனை கர்த்தர் கொடுத்தார். அது வரைக்கும் அந்த ரெக்கக்னிஷன் இல்லை, அந்த அங்கீகாரத்துக்கு இல்லை. ஆனா கர்த்தர் மேவிபோசேத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் பாருங்க, ரொம்ப குசுப்பான ஆளு. அந்த சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும். அப்ப இன்டைரக்டா ஆண்டவர் ராஜா என்ன சொல்றான்னா, இந்த 35 பேருக்கும் எஜமான் யாரு? இந்த 35 பேருக்கும் எஜமான் யாரு? நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த தேசத்தில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம், இல்லை நீங்கள் கேம்ப்ல இருக்கலாம், அடிமைகளாக இருக்கலாம். இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாக உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் அன்றாட பிழைப்புக்கு அல்லாடி கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நாள் உங்களுக்கு கீழாக ஒரு கூட்டத்தை கர்த்தர் இன்னைக்கு வேலை செய்ய வைப்பார். உங்களை எஜமான கர்த்தர் மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு உயர்வு, அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம், அப்படிப்பட்ட ஒரு ரெக்கக்னிஷனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ நித்தமும் என் பந்தியில அப்பம் புசிப்பா. அங்கீகாரம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரெக்கக்னிஷன் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ரெக்கக்னைஸ்டு ஒரு கம்பெனி அப்படின்னா, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படுகிறதற்கும் சாதாரண ஒரு நிறுவனத்திற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அப்ப அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம், ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி இருக்கும் என்று சொன்னால் அங்க அதிகமான கண்கள் மேல பதியும். ஆண்டவர் அதைத்தான் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். சீபாவுக்கு நல்லா விளங்க பண்ண 1 முறை இல்லை 2 முறை சொன்னா உனக்கு விளங்காது. ஏன்னா உன் வாயிலிருந்து அவன் பேரே வரமாட்டேங்குது. நீ அற்பமால நினைக்கிறவனே, நீ அவனை ஒரு மாதிரில பார்க்குற. நல்லா உனக்கு ஞாபகப்படுத்துறேன், உன் எஜமானுடைய குமாரன், ஆண்டவருடைய பிள்ளைங்க நாம. ஆமேன்னு சொல்லுங்க. ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு மற்றவர்களுக்கு முன்பாக அற்பமாய் நினைக்கிற கண்களுக்கு முன்பாக உங்களை ஆச்சரியமாக நடத்துகிறதற்கு நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ 2 ஆசீர்வாதம் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. என்ன கெட்ட பழக்கம்னு சொன்னால், இப்படி பாயிண்ட்ஸாக அப்படி பிரசங்கம் பண்ணுவேன். நான் அழகாக பிரசங்கம் பண்ணிட்டு கடைசியில் 4 பாயிண்ட் முடிஞ்ச பிறகு யாரையாவது ஒருவர் கூப்பிட்டு கேட்குறது நிப்பாட்டி, இப்போ இந்த 3வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்ட்டு. இப்போ இதுவே ஞாபகம் இல்லைன்னா அப்போ எப்படிக்கு ஞாபகம் ஆசீர்வாதம் வருங்கிறேன் நான். ஆண்டவருடைய வசனம் என்ன மறந்துருங்க, என் பேரை மறந்துருங்க, என் ஊழியத்தை கூட மறந்துருங்க, நான் போயிடுவேன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள அழகாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே பதிஞ்சிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை பதிகிறதுக்கு 3 முறை இவன் தாவீது சொல்கிறான், எஜமானுடைய குமாரன்னா அப்போ திரும்ப திரும்ப 4 தடவை ஒரு வார்த்தையை சொல்லும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை, ஆசீர்வாதத்தை, சத்தியத்தை நாம் விளங்கி கொண்டு நம்ம பதிய வைப்போம் என்று சொன்னால் நாம் அதை நினைக்க 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 கர்த்தர் அப்படியே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க.
மூன்றாவதாக 11வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். அப்ப ராஜா சொல்றான், ராஜகுமாரரில் ஒருவனை போல. அங்க எழுதப்பட்டிருக்குது, எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். இப்ப இது 3வது முறை. எப்படி சொன்னா, முதல்ல வெறுமனையா மேவிபோசேத்தே உனக்கு உண்டானதெல்லாம் திரும்ப வரும்னு சொல்லி நீ நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்ப. கிருபை கிடைச்சது, முதல் ஆசீர்வாதம். கிருபையின் சத்தத்தை கேட்டான், கிடைச்சி. இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைச்சிது. எங்கெங்கெல்லாம் இவனுக்கு உண்டான ஆசீர்வாதம் இருந்துச்சோ அங்கெல்லாம் இவன் பேரை எழுதி அவனுக்கு கொடுத்தாங்க. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பேன்னு சொன்ன பொழுது 2வது அங்கீகாரம் கிடைச்சது. எஜமானுடைய குமாரன் என்று சொல்லி அவன் அழைக்கப்பட்டான், சொல்லப்பட்டான். 3வது இவனை குறித்து ஒரு டைட்டில் கொடுக்குறான், என்னன்னா ராஜகுமாரரில் ஒருவனை போல. இன்னும் சீபாவுக்கு விளங்கலை, நீ நல்லா விளங்கி கொள்ளணும். சீபா ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவிபோசேத் என் பந்தியில் அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ முன்னாடி இருக்கிற எஜமானுடைய குமாரனுக்கும் இப்போ இருக்கிற ராஜகுமாரில் ஒருவனை போல இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. முன்னாடி எஜமானுடைய குமாரன் என்று சொல்ல போது ஒரு அங்கீகாரம் கிடைச்சது, ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சது. இப்போ ராஜகுமாரில் ஒருவனை போல மேவிபோசேத் என்று சொன்ன உடனே அவனுக்கு அதிகாரம் கிடைச்சது. ஆமேன்னு சொல்லுங்க. அத்தாரிட்டி, பவர், அத்தாரிட்டி கிடைச்சிருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சாதாரண பிள்ளைகள் அல்ல, நீங்கள் ராஜா வீட்டு பிள்ளைகள். ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு ராஜாவுடைய பிள்ளைகள். நான் சொல்றேன் பாருங்க, நமக்கு அந்த நாமத்தில், இயேசு என்கிற நாமத்தில் நமக்கு வல்லமை உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு என்கிற நாமத்தில் நமக்கு அதிகாரம் உண்டு. இப்போ இதுக்கப்புறம் ராஜகுமாரரை போல மேவிபோசேத் ஆர்டர் போடலாம். ராஜகுமாரனை போல, ஒரு ராஜாவினுடைய குமாரன் எப்படி வந்து ஒரு இளவரசனை போல அந்த தேசத்தில் இருப்பானோ அப்படி எல்லாம் அதிகாரமும் கிடைச்சிருச்சு, எல்லாம் பவரும் கர்த்தர் கிடைச்சிருச்சு, எல்லாம் அத்தாரிட்டியும் கிடைச்சிருச்சு. இப்ப கர்த்தர் இந்த தேசத்துல அப்படித்தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார், ராஜகுமாரரில் ஒருவனை போல. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தேசத்துல அப்படி கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். இயேசு என்கிற நாமத்தை சொல்லி நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு வேலை சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மாறாக இருக்கலாம், எதிர்மாறான சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார், கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். இன்னைக்கு நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பேன் கர்த்தர் பேசுகிறார். ராஜகுமாரில் ஒருவனை போல. அடுத்து நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா 13வது வசனத்தில் மேவிபோசேத்திற்கு 12வது வசனம், மேவிபோசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவன் ஆகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவிபோசேத்திற்கு வேலைக்காரராய் இருந்தார்கள். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாய் இருந்தது. இப்ப 4வது ஆசீர்வாதம் என்னன்னா, எங்க குடியிருந்தான் அவன்? எங்க குடியிருந்தான்? ராஜாவின் அரண்மனை இல்லை, எங்க குடியிருந்தான்? ஒரு பெயர், பட்டணத்தினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, எருசலேமுல குடியிருந்தான் அவன். இந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு அந்த இடம் அது வாயில கூட எனக்கு நுழைய மாட்டேங்குது வரைக்கும். சீபா சொன்ன அந்த இடத்தினுடைய பெயரு தாவீது வாயில நுழைஞ்சது, ஆனா என் வாயில நுழையல. ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம் நாம அப்படின்னு சொல்லிட்டு தாவி ஒரு 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 அட்ரஸ் இல்லாம, முகவரி இல்லாம இருந்தான் மேவிபோசேத். நான் எங்க இருக்கிறேன், நீ எங்க இருக்கிறேன்னு சொன்னா, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த அட்ரஸ்ல இருக்கிறேன்னு சொல்றதுக்கு அளவுக்கு கூட இல்லாமல் இருந்தது மேவிபோசேத்தினுடைய
அந்த நேஷ்னாலிட்டி ஸ்டேட்டஸ். ஆனால் அவனை கூட்டி கொண்டு வந்து தாவீது எங்கே குடியிருக்க பண்ணினான்னா, தாவீது ராஜ சமூகத்தில் நித்தமும் அப்பம் புசிக்கிறவனாக இருந்தபடினாலே அவனை எருசலேமிலே கர்த்தர் குடியிருக்க பண்ணினார். எருசலேமில் அவனுக்கு சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸ் கிடைச்சிது. அவனுக்கு கர்த்தர், அவனுக்கு இதுவரைக்கும் அட்ரஸ் இல்லாமல் இருந்துச்சு, இதுக்கு மேலே அட்ரஸ் இல்லாமல் நீ இருக்க மாட்டேன், உன் அட்ரஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பாஸ்போர்ட்டை பிரிண்ட் பண்ணி அவனுக்கு பேருக்கு மேவி போசேட்டுன்னு எழுதி அவனுக்கு அட்ரஸை பிரிண்ட் பண்ணி கர்த்தர் அவனை எருசலேமிலே குடியிருக்க பண்ணினார். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த தேசத்தில் பரதேசியை போல, அந்நியர்களை போல நீங்கள் ஒன்றுமே அட்ரஸ் இல்லாமல், முகவரி இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். நீ நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிக்க போகிற, உங்களுக்கு என்று ஒரு பெர்மனன்ட் அட்ரஸை கர்த்தர் கொடுப்பார், ஒரு நிரந்தர முகவரியை கர்த்தர் கொடுப்பார். இந்த தேசத்தில் குடியிருக்க பண்ணுவார். இந்த தேசத்தினுடைய ஒரு குடியுரிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பார். நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பார். நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பார். 4 முறை நீ நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பேன், நீ நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பேன், நீ நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பேன், நீ நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பேன். முதல் ஆசீர்வாதம் திரும்ப கிடைச்சது. இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைக்கும். கர்த்தர் உயர்வை கொடுத்தார். 2வது எஜமானுடைய குமாரன்னா அங்கீகாரம் கிடைச்சது. நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்ப சொன்ன பொழுது அங்கீகாரம், ரெக்கக்னைசன். உங்களை பார்ப்பாங்க, உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, உங்களை உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். 3வது ராஜகுமாரில் ஒருவனை போல அதிகாரம் கிடைச்சது. உங்களுக்கு எதெல்லாம் அத்தாரிட்டி இல்லையோ அதெல்லாம் கிடைக்கும். இந்த மற்றவங்களுக்கு இருக்கிற அத்தாரிட்டி, மற்றவங்களுக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம் கிடைக்கும். ஒரு காலத்தில் நிறைய பேச முடியல பாருங்க, இல்லைன்னா அழகா நான் சொல்லுவேன். ஒரு காலத்தில் எனக்கு கிரெடிட் கார்டு தரமாட்டான். எனக்கு ஒரு காலத்தில் பேங்க்குக்கு போய் ஒரு வாகனம் வேணும், அதுக்காக ஒரு லோன் கொடுங்கன்னா தரமாட்டாங்க. நான் எனக்கு இப்போ வேலையை விட்ட சமயம் இந்த ஊழியத்தை நான் ஒரு வேலைன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு முடியாது. அப்படி என்னை அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணலைன்னு, ரெக்கக்னைஸ்னே கிடையாது. ஊழியம் செஞ்சால் ரெக்கக்னைஸ்னே இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் எந்த பேங்க்கில் எனக்கு லோன் தர மாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த பேங்க்கில் எனக்கு லோன் அதெல்லாம் பெரிய கதை, லோன் கிடைச்சிது. நான் அதே பேங்க்கில் தரமாட்டேன்னு சொன்ன அதே பேங்க்கில் லோன் கிடைச்சி 4 வருஷம் கழித்து நான் போய் நிற்கிறேன். ஒரு பெரிய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்குது, நான் போய் நிற்கிறேன். இந்த லோன் அமௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணணும். அப்படி நிற்கும்போது என்னை அந்த பேங்க் ஸ்டாஃப் கூட என்னை உட்கார வச்சு பேசாத அந்த நேரத்தில் என்னை அந்த பேங்க் மேனேஜர் அவங்க ரூமில் உட்காந்து கூட்டி கொண்டு உட்காந்து, நீங்கள் ஏன் இதை க்ளோஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் க்ளோஸ் பண்ணுறீங்க, இந்த லோன் இருக்கட்டுமே. இல்லை, ஐ வாண்ட் டு க்ளோஸ். கர்த்தர் என்னை அங்கீகரித்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னை பார்த்து அவர் சொன்னார், நீ நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பேன். ஐ வாண்ட் டு க்ளோஸ் திஸ், ஐ வாண்ட் டு க்ளோஸ் திஸ். அப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, ஏதாவது லோன்னா நீங்கள் வாங்க. எப்போ யாரு எந்த லோனு எனக்கு, எந்த பேங்க் எனக்கு லோனே தரமாட்டேன்னு சொல்லிச்சோ, லோன் உங்களுடைய பேருக்கு உங்களுடைய சிபில் ஸ்கோர் கிடைக்காதுன்னு சொன்னாங்களோ, அதே பேங்க்கு நீங்கள் ஏதாவது லோனுன்னா இங்கே தான் வரணும், வேறு எந்த பேங்க்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிற அளவுக்கு கர்த்தர் அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்தார், அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். 3 அதிகாரம். 4வதாக எருசலேமில் குடியிருக்க பண்ணினார், குடியுரிமையை கர்த்தர் கொடுத்தார். நான் கடைசியாக ஒரு ஆசீர்வாதத்தை சொல்ல போகிறேன். எல்லாம் எழுப்பியிருப்போம். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறேன், நீ நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பேன். 2:53 இப்போ மணி. நான் 3 மணிக்கு நான் கூட ஒரு ஆள் வருவாங்க, நான் உங்களுக்கு அச்சரிக்க போகிறேன், ஒரு ஆசீர்வாதம் சொல்ல போகிறேன். கடைசியாக இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இந்த 4 காரியமும் இம்மைக்குரிய ஆசீர்வாதம். பூமியில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ நித்தமும் உன்னை நான் அப்பம் புசிப்பேன், நித்தமும் நான் அப்பம் புசிப்பேன்னு சொல்லி கீழே உள்ள எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் 5வதாக இன்னொரு முறை கர்த்தர்
நம்மளை பார்த்து. இதில் எழுதப்படலை, 4 முறை தான் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இன்னும் 5வது முறை கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் எழுத விரும்புகிறார். இருதயத்தில் எழுத விரும்புகிறார். நீ நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பேன். இந்த பந்தி இந்த வீட்டில் இல்லை, இந்த பந்தி இந்த பூமியில் இல்லை. இந்த 4 பந்தி பூமியில் இருக்குது. இந்த 4 பந்தி இந்த பூமியில கர்த்தர் உட்கார வைத்து கர்த்தர் இந்த பந்தியை நம்மளுக்கு கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், புசிக்க வைப்பார். இந்த 5வது பந்தி எங்க தெரியுமா இருக்குது? பரலோகத்தில் இருக்குது, பரத்தில் இருக்குது. இவன் இந்த எருசலேம், அங்க ஒரு எருசலேம் இருக்குது. இவன் எருசலேம்ல குடியிருந்தான். நமக்கு ஒரு பரம எருசலேம் ஒன்று உண்டு, பரலோகம் ஒன்று உண்டு. அப்பா அங்க இருக்கிறார் சிங்காசனத்துல. அவருக்கு முன்பாக ஒரு நாள் போக போகிறோம். கர்த்தர் அங்க நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ நித்தமும் என் பந்தியில அப்பம் புசிப்ப அப்படின்னா பரலோகத்துல இருக்கிற அந்த ஒரு நிச்சயம், பரலோகத்துக்கு போகிற ஒரு நிச்சயம். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போவேன்ற அந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்குது? ஒப்பு கொடுங்க, உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். நல்ல தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பேன்னு சொல்லி என்னை பார்த்து பேசுனீங்களப்பா. பூமிக்குரிய 4 ஆசீர்வாதங்களை கொடுத்தீங்க, பரலோகத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்கப்பா. நீ நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பாய் என்று சொன்ன, நீ நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பாய் என்று சொன்ன நல்ல தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நான் சொல்றேன் பாருங்க, 1 மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன். எனக்கு இன்னும் 5 நிமிஷம் போன மாதிரி இருக்கு. 5 நிமிஷம் போன மாதிரி இருக்கு. எனக்கு விட்டா இப்படியே நான் இதை பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா கர்த்தர் நம்மளோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டு இருக்கிறார், நம்மளோடு கூட பேசி இருக்கிறார், நம்மளோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், நீ நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பேன். வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் பிரச்சனை மாறும். கர்த்தர் சொல்றாரு, இந்த சபை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, இந்த சபை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. இந்த சபையில கர்த்தர் அநேகரை கூட்டிக் கொண்டு வந்து, நீங்கள் நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பீங்க. இந்த சபையில அப்பம் புசிக்க கர்த்தர் கொண்டு வருவார். நிறைய அநேகரை கர்த்தர் கொண்டு வர இந்த இருக்கைகள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கும். இந்த இருக்கைகள் எல்லாம் வெறுமையா இருக்காது. நிறைவானவரே, நிறைவானவரே. தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம். ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ, பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். தேவனுடைய வீடு வானம் திறந்த இடம். எங்கே நீ தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுடைய வீடு எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றே பலுகி பெருகுவாயன்றி,
ஜாதிகள் உன்னிலிருந்து எழும் ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் இடம். நீ சொன்னதை செய்யும் வரை எங்களை கைவிட மாட்டீ. இதோ வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது. மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடு ஏல் பெற்றே வானமும் பூமியும் சந்திக்கும் இடம். மேற்கும் கிழக்கும் பரவுவோம் வடக்கும் தெற்கும் நிறைவோம். எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும். நீர் எங்களோடு இருப்பீர், போகும் இடமெல்லாம் காப்பீர்.